இந்த பார்சல் எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸில் ஒரு அம்மா தான் கேட்டிருக்கிறான். வாங்க அந்த அம்மா என்னென்ன பொருள் கேட்டான்னு சொல்லி பார்ப்போம். மிக்சர் வந்து 2 கிலோ கேட்டிருக்கிறான். டெஞ்சால் வந்து கடலைப்பருப்பு வந்து 2 கிலோ. இது வந்து நெத்தலி கருவாடு வந்து அதுவும் 2 கிலோ. மற்ற பெனங்கட்டி வந்து அதுவும் 2 கிலோ. மற்ற இது வந்து கருத்த எள்ளு அதுவும் 2 கிலோ தான். மற்ற மஞ்சள் கடலையும் 2 கிலோ தான். எல்லாமே 2 கிலோவில் கேட்டிருக்கிறா. அடுத்தது வந்து இடியப்பாச்சி, முக்கியமாக இடியப்பாச்சி கேட்டிருக்கிறா இந்த மாதிரிக்கு. அதுவும் 2 நாங்கள் செய்து வச்சுருக்கிறோம். அந்த கரண்டில் போட்டு புளியக்கூடிய மாதிரி, சாச்சி அதில் போட்டு புளியக்கூடிய மாதிரிக்கு 2 இவ்வளோ தான் அந்த அம்மா கேட்டிருக்கிறா. இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, நம்ம போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கணும், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் இறால் பிரியாணி தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இது வந்து நல்ல ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். அதோடு வந்து நீங்கள் ஈஸியாக செய்து கொள்ளலாம். இது வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ அளவாக தண்ணி விட தெரியாத ஆக்கள் எல்லாம் நீங்கள் சோறு எல்லாருக்குமே சோறு சமைக்க தெரியும். அதே மாதிரியே சோறை சமைச்சி வச்சுட்டு இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் உங்களுக்கு சுகமாக சொல்லி காட்ட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் ஈஸியாக டக்குண்டு இந்த குழியை விடாமல் இந்த பிரியாணியை எடுத்துக்கொள்ளலாம். வாங்க இப்போ நாங்கள் இந்த பிரியாணியை எப்படி செய்யலாம்னு ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்கள் வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, நாங்கள் இறால் எல்லாம் துப்புரவு செய்துட்டோம். பாருங்கோ, இறாலெல்லாம் நல்ல வடிவாக துப்புரவு செய்துட்டோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேவையான பொருட்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் இப்படி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் 2 பம்பா வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பிரியாணியில் கிராம்பு கருவா மற்றது வந்து ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருக்கிறேன். இந்தியாவில் வந்து மசாலா தூள் எடுத்துருக்கிறேன். இறால் மசாலா தூளுண்டும் இருக்குது. நீங்கள் மசாலா தூள் எதுவும் போட்டுக்கொள்ளலாம். இந்தியாவில் வந்து தக்காளி பழம் 4 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்ற இந்தியாவில் உள்ளி இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது கடைசியாக வந்து நான் ப்ளப்ஸ் கொஞ்சம் போட போகிறேன், நீங்கள் போடாமல் விடலாம். மற்றது வந்து கொஞ்சம் கருவேப்பமில்லை ஒரு தேசிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்தியாவில் மஞ்சள் தூள், மற்றது வந்து தனி மிளகாய் தூள், உப்பு, மற்ற கறித்தூள், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். அதோட முக்கியமாக நெய் தேவை. இப்போ வாங்க, நாங்கள் முதல்ல இஞ்சியை முள்ளியையும் இடித்து வச்சுட்டு நாங்கள் இந்த பிரியாணியை செய்ய ஆரம்பிக்கலாம். இஞ்சி முள்ளியையும் உரலுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். நல்ல பேஸ்ட்டாக இடித்து எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து நல்ல வடிவாக இடித்து எடுத்துட்டோம். இதை வந்து நாங்கள் அள்ளிக்கொள்ளுவோம். இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து நாங்கள் பாருங்க, இந்த சோறும் வந்து நல்ல முட்டுக்காய் பருவத்தில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் மங்காலம் மூடி வைப்போம். இப்போ வந்து நாங்கள் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு கொள்ளுறேன். சட்டி வந்து நல்ல வடிவாக காயட்டும். இப்போ வந்து பாருங்க, நெய் எடுத்துருக்கிறேன். நான் வந்து நெய்யில் தான் இந்த இறால் பிரியாணி செய்ய போகிறேன். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் நெய் எவ்வளவும் விட்டுக்கொள்ளலாம். நெய் வந்து ஊற்றிக்கொள்ளுவோம். நம்ம இந்த அளவாக நெய் ஊற்றிக்கொள்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெயோ என்னவோ நீங்கள் பாய்க்கிற எண்ணெய் கூடி பாய்ச்சிக்கொள்ளலாம். இப்போ வந்து எங்களுக்கு நெய் வந்து சூடாகிட்டுது. நாங்கள் வந்து பிரியாணியில் கிராம்பு கருவா மற்ற ஏலக்காய் அவ்வளோத்தையும் போட்டுக்கொள்வோம். அதோட பச்சை மிளகாய், அப்படியே வெங்காயத்தையும் போடுவோம். இப்போ வந்து எங்களுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் பதம் கட்டுக்கும். பாருங்க, இந்த மாதிரி வெங்காயம் பதங்கின பிறகு நாங்கள் கருவேப்பமில்லை போட்டுக்கொள்வோம். அதோடையே இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை போடுவோம். பாருங்க, இந்த மாதிரி நல்லபடியாக பாருங்க வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் தக்காளி பழம் போடுவோம். அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல வடிவாக அந்த கரைஞ்சொண்டு வேற வேணும். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் உப்பு போட போகிறோம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம்.
அதோட வந்து தனி மிளகாய் தூள் உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. அதோட வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்படியே மிளகு சீரகம் கொஞ்சம், மசாலா தூள், அதோடையே கறித்தூளையும் கொஞ்சம் போடுவோம். அப்படியே பிரட்டி கொள்ளுவோம். பாருங்க இந்த மாதிரிக்கு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இதுலேயே மசாலா எல்லாம் எங்களுக்கு நல்ல வடிவாக சேர்ந்துட்டுது. இப்போவே நீங்கள் போடுற மசாலாவில் நீங்கள் கொஞ்சம் கூட கூட போடலாம். நான் கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லி ஒரு தேக்கரண்டி அளவில் தான் எல்லாத்தையும் போட்டிருக்கிறேன். பாருங்க எப்படி கரைஞ்சொன்று வந்துட்டு தக்காளி பழமண்டு. இந்த கட்டு வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இறால் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ள போகிறோம். வடிவா பாருங்கோ இந்த மாதிரி விதைக்குள்ளே இறால் போட்டுக்கொள்ளுவோம். இப்படியே நாங்கள் எல்லாத்தோடையும் சேர்கிற மாதிரி கிண்டி கொள்ளுவோம். பாருங்கோ இவங்க வந்து எங்களுக்கு இந்த இறாலில் வந்து தண்ணி எல்லாம் வரும். அதனால் இந்த இறாலில் வர தண்ணியே இந்த இறால் அவிகிறதுக்கு எங்களுக்கு போதுமான அளவில் காணும். நீங்கள் அரிசியாக நீங்கள் போடுறோன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் உங்களோட அரிசி கேட்ட அளவில் தண்ணி இதுக்குள்ள விட்டுட்டு அரிசியை போட்டிக்கணும்னு சொன்னால் ஓகே அப்படியும் செய்யலாம். இது வந்து நாங்கள் சோறை வந்து ஏற்கனவே ரெடியாகி வச்சுருக்கிறபடியாக இது எங்களுக்கு இப்படியே ரெடி ஆகிடும். இப்படி அவிஞ்சு இப்படி பாருங்கோ இந்த இறால் வந்து போட்ட உடனே அப்படியே சுருண்டு கொண்டு வந்துடுவீங்க. பாருங்கோ பெரிய பெரிய இறால் தானே, அதனால் எங்களுக்கு இந்த இறாலில் வர தண்ணி வந்து எங்களுக்கு சில வேளையில் இந்த இறால்கள் அவியாட்டாலும் நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூடி வைக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி காணும், ஒரு காய்ச்சல் வர தண்ணி காணும். அப்படியே நாங்கள் கிண்டிட்டு மூடி விடுவோம். நல்ல வடிவாக அந்த தண்ணி ஒன்றுமே இருக்கக்கூடாது. நாங்கள் சோறு போடையில தண்ணியே ஒன்றுமே இருக்கக்கூடாது இதுக்குள்ளே. அப்படியே மூடிடுவோம். பாருங்கோ பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. போடுற நாங்கள் மசாலா எல்லாமே இதுக்குள்ளே போட்டுவிட்டோம். மூடி விடுவோம். இப்போ வந்து நாங்கள் திறந்துடுவோம். பார்த்தீங்களா என்ன மாதிரி கொழுண்டு கொதிக்குதுண்டு பாருங்கோ. அதோட இறாலில் இருக்கிற தண்ணியும் எல்லோரும் வடிவாடுற அங்கி நல்ல வடிவாக அவிஞ்சு கொண்டு இருக்குது. பாருங்க காவாசி தான் விட்டு நான் தண்ணி நான் சில்வரில் இப்போ வந்து நல்ல வடிவாக எங்களுக்கு அவிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ எங்களுக்கு இருக்கிற தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் இந்த தண்ணி எல்லாம் எங்களுக்கு வத்தட்டுக்கு. இப்போ பாருங்கோ இந்த மாதிரி ஆக வத்தாமலுக்கு ஒரு சொட்டு இதாக இருக்க வேணும், கொஞ்சம் தடிப்பாக இருக்க வேணும். சொன்னால் மண் சட்டியில் செய்கிறோம், அதனால் டக்குன்னு நாங்கள் சோறை போட்ட உடனே இழுத்துடும். அதனால் இந்த அளவு பாருங்கள் இந்த பருவத்தில் வச்சு நாங்கள் இந்த இப்படி இருக்கணும், தடித்த மாதிரி இருக்க வேணும். இப்போ வச்சு நாங்கள் இந்த முட்டுக்காய் சோறை நாங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுருங்கோ. அப்படியே நாங்கள் கிண்டி கொள்ளுவோம். அப்படியே சேர வேணும், இந்த சோறோடையெல்லாம் படிவாக சேர வேணும். இந்த சோறை வந்து நீங்கள் குலைவாக நீங்கள் அவிச்செடுத்தீங்கன்னு சொன்னால் பேருந்து எல்லாம் குழஞ்சி போடும். அதனால் அப்படியே சேர்ற மாதிரி கிண்டி கொள்ளுவோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது இந்த இறால் எல்லாம் வேற மேலே வாசம் கமகமக்குது மூக்க துளை. இந்த சோறெல்லாம் பார்த்தீங்களா இப்படி அந்த பதங்கள் பிழைக்கிறார்கள் இப்படி செய்யலாம் என்ன பயப்படாமல் இப்படி செய்யலாம். இப்போ திருப்பி என்ன செய்ய போகிறோம், அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு திருப்பி 1 நிமிஷம் 2 நிமிஷம் இதை மூடிக்கிற போகணும். அப்போ தான் அந்த சோறுல எல்லாம் ஊறி இந்த மசாலா எல்லாம் ஊறி நல்ல இதாக வரும் என்ன. ஓஹோ பார்த்தீங்களா இந்த மாதிரி வடிவாயெல்லாம் நாங்கள் சேர்ற மாதிரியெல்லாம் வடிவாக கிண்டி விட்டாச்சு. உங்களுக்கே பார்த்தா விளங்கும். இந்த தண்ணியும் இல்லை, சோறும் நல்ல பதமாக இருக்குது. இந்த பாருங்கோ
இந்த மாதிரி தான் இருக்க வேணும். உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் பிரியாணி எல்லாருக்குமே செய்ய தெரியும் விதமாக. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை வந்து இப்படியே திருப்பி நாங்கள் இப்படி மெல்லிசாக அமர்த்தி விட போகிறோம். அமர்த்திட்டு திருப்பி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ப்ளம்ஸ் இருக்குது தானே, ப்ளம்ஸை நான் மேலால் போட போகிறேன். அப்புறம் திருப்பி நாங்கள் கிண்டைக்குள்ளே நல்ல இதாக வரும். ப்ளம்ஸை மேலால் போட்டு விடுவோம். சில பேருக்கு ப்ளம்ஸ் விருப்பம் இருக்காது. விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போடாமல் விடலாம். இவ்வளவு தான் வேலை. இப்போ வந்து நாங்கள் திருப்பி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே மெல்லிசாக மூடிட்டு திறப்போம். இப்போ எங்களுக்கு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகிட்டு நாங்கள் திறந்துடுவோம். எங்களுக்கு இதில் வந்து ஆவியெல்லாம் வந்து பாயாது. என்னென்னு சொன்னால் அடுப்பு வந்து நல்ல ஸ்லோவாக விட்டுருக்குறேன். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு பாதி தேசி புளி அளவில் இதுக்குள்ளே புளிஞ்சு விட போகிறோம். அப்படியே தேசி புளியை நாங்கள் சுற்றி அப்படியே விட்டுக்கொள்ளுவோம். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் கொஞ்சமாக மேலால் நெய் விடலாம், நானும் விடலாம். ஆனால் சரியா கொஞ்சம் விட்டு விடுவோம். என்ன சொன்னால் நீங்கள் விரும்பினா விடுங்க. என்ன சொன்னால் நான் நெய்யில் ஊறுப்பட்ட கிணக்க விட்டு தாளித்தபடியாக எங்களுக்கு வந்து கிணக்க தேவையில்லை. ஒரு கொஞ்சமாக விட்டுருக்குறேன். விட்டுட்டு அப்படியே திருப்பவும் நாங்கள் அப்படியே கிண்டிக்கொள்வோம். பார்த்தீங்களா ஆவி வருது, பார்த்தீங்களோ? ஓ தெரியுது ஆவி. அது மெல்லிய அடுப்பில் இருக்கிறபடியா நான் கண்டு வரேன். அப்படியே இந்த தேசி புளி இல்லை சேரட்டு இந்த நெய் எல்லாம் வட்டிவா சேரணும். பார்த்தீங்களா நல்ல பதமாக வந்துட்டுது. இனிமேல் வந்து எங்களுக்கு 1 நிமிஷமும் அடுப்பில் இருக்க தேவையில் நாங்கள் ரக்கிடுவோம். இப்போ மணக்க இறால் பிரியாணி ரெடி. உண்மையெல்லாம் நல்லா சோக்காக வந்துருக்குது. சும்மா கமன்னு நெய் வாசம் தான் வருது. இப்போ இனிமேல் இந்த சுடவே நான் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க நாங்கள் இறால் பிரியாணியை சாப்பிடுவோம். பாருங்கோ என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்களா சுட சாப்பிட போகிறேன். இப்போ வந்து இப்படி ஒரு டிஷ்ஷில் போட்டு நல்லா வடிவா பிளேட்டில் அடித்து முட்டையெல்லாம் வச்சு தான் சாப்பிட போகிறேன். இப்போ நாங்கள் பிளேட்டில் போட்டுக்கொள்வோம். வாவ், இப்போ பேரங்க கொஞ்சம் பெரிய ஒரு இறால் உண்டு எடுத்து புளிய வைக்க போகிறோம். மேலே பேருங்க இங்கே பேருங்க பெரிய இறால். அதோட முட்டையை வந்து பேருங்கோ இப்படி வெட்டணும். இப்படி வெட்டிட்டு இந்த மாதிரி வச்சிட்டு அதோட சுறாச்சம்பரம் வச்சிட்டு சும்மா சாப்பிட எப்படி இருக்குமென்னு சொல்லி பாருங்க. என்ன தம்பி கண்டுட்டீங்களோ? ஓகே, இன்னும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கண்டு. இப்போ வந்து எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக வந்துட்டு வாசத்தில் ஓடி வந்தாச்சுண்ணே. இங்கே பாருங்க எப்படி அழகு படுத்தியாச்சுன்னு நாங்கள் சாப்பிடுங்க. ஓகே, அடுத்து சாப்பிடுங்க. நான் வந்து இப்போ மூடியில் தான் போட போகிறேன். அப்படி ஒரு விருப்பம் எனக்கு. இந்த மூடியில் போட்டு சாப்பிடுங்க. பார்த்தீங்களா சும்மா இறாலெல்லாம் கீழே தான் ஒழிச்சு கிடக்குங்க. எனக்கு தான் இங்கே வேறுங்க இவ்வளோ இறால் ஒழிச்சு நிற்குதுண்டு. நல்லதாக வந்துட்டு இப்போ வந்து ஓய் அப்படியோ? ஓகே, இப்போ வந்து எனக்கு சம்பல் கொஞ்சம் எடுக்கணும். இதுலையா இந்த மாதிரி எடுக்கணும். அப்போ இதில் கொஞ்சம் எடுப்போம். எடுத்து சுறாமீன் சம்பலோட வச்சு இப்படி வரப்போறீங்களா இருக்கா காட்டுவோம். அப்படியே பாருங்கோ இப்படி ஒரு இறாலை தூக்குறோம். அப்படியே இந்த சுறாமீன் சம்பல் எடுக்கிறோம். அப்படியே எதுன்னு சொன்னால் கொஞ்சமாக முட்டையை பிக்கிறோம். அப்படியே சாப்பிட்றோம். சொல்லி வேலை இல்லையா? நல்ல டேஸ்ட் இல்லை? சூப்பராக. அப்படியே கீழே வைப்போம். வச்சுட்டு அளவா பொடி சாப்பிடலாம். அவருக்கு பிடிச்சிருக்காமோ? நல்லா தானே இருக்கு. என்ன வேற லெவல். இன்னும் இறால் தம்பி சாப்பிடுங்க. உண்மையில நல்லா தான் கிடக்கு. என்ன அந்த பிரியாணின்னு சொல்லி சில பேர் கஷ்டப்பட்டு பயத்தில் செய்யாமல் குழஞ்சி போடுவோம் என்ற நோக்கத்தில் செய்வீங்க. இப்படி நீங்கள் எந்த பிரியாணியாக இருந்தாலும் இதே மெதாட்டில் செய்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுப்பட்டுது. அதே பார்க்குறீங்க என்னது? இப்போ எந்த பிரியாணியாக இருந்தாலும் இதே மெதாட்டில் செய்தால்
பயப்பட தேவையில்லை. பிரியாணி என்ன நீங்க செய்யுங்க. இதே மாதிரி செய்யணுமோ? தண்ணி கூடிட்டு அப்போ ஒன்றும் யோசிக்கிறதில்ல. நல்ல சூப்பர் மெலட் இது. யோசிக்கவே தேவையில்லைண்ணா. இன்னும் இப்படி நாங்கள் வீடியோ முடிப்போம். வீடியோ முடிப்பாங்க. சுறாமீன் ஜம்பல் இப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் சாப்பிட்டு கொள்கிறோம். இங்கே சுறாமீன் ஜம்பலை பாருங்க. நாங்கள் இப்படி எடுத்ததோ ஒரு நாள் தேவை கேட்ட மாதிரி புட்டுக்கு பானுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்டு கொள்கிறோம். சுறாமீன் ஜம்பல் இதோட சாப்பிட நல்லா இருக்கும் என்ன? ஓகே, இனிமேல் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் இல்லையா? லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இன்னும் என்ன நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.